எடுத்துக்கொள்வோமாக. மார்க்கு 13:33 ஒருவர் படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, வேத வசனத்தின் காரியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவ மனுஷன் தேறினனாகவும் எந்த காரியத்தையும் தேறினை தன் வாழ்க்கையை கை கொண்டு நடக்குகிற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். தேவன் அவராகவே திட்டத்தை செயல்படுத்த மாட்டார். அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இப்படிப்பட்டவன் அப்படியேப்பட்டவன் என்று சொல்லி பிசாசு நம்மளை அநேக காரியத்தில் நம்மளை வேறு திசையாய் மாற்றி போய்விட்டான். அந்த இடத்துலேருந்து திருப்பி உன்னால் முடியும். விழுந்து போன தூதனை நம்ம தான் மிதிக்க போகிறோன்னு வேதம் சத்தியம் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் தன் சுவாசத்தை கொண்டு பிசாசை நசுக்குவார் என்று. சுவாசம் என்றால் என்ன? நம்ம தான் அந்த சுவாசம். நம்மளுக்கு தான் அந்த தேவ சுவாசம் கொடுக்கப்பட்டது. யாரால நம்ம மோசம் போனோமோ அவன் தலையை மிதிக்கும்படி தேவன் தமது சுவாசத்தை கொண்டு பிசாசு தலையை மிதிச்சு போடுவார் என்று வெளிப்படத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யார் அந்த சுவாசம்? நம்ம தான். சொல்லுங்க, நான் தான் அந்த சுவாசம். ஹல்லேலூயா, நான் தான் அந்த சுவாசம். பிசாசை நொறுக்கும் ஆயுதம் நாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. தேவ சமூகத்தில் வரும்போது என்னடா அப்படின்னு இருக்காதீங்களேன். தேவன் ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு தலையை மிதிக்க அந்த ஆயுதமாக தான் நம்ம இருக்கிறோம். தேவன் தன் சுவாசத்தை நமக்கு கொடுத்து ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷனை பிசாசு வஞ்சித்து தேவன் பக்கம் திரும்பாமல் இருப்பதற்காக தன்னுடைய ஆசைகளெல்லாம் ஏவாள்கிட்ட திணிச்சு, ஏவாள் தன் கணவனோட வைத்து இப்படியாக அன்பிலே கட்டப்பட்டு பிசாசு பாவத்தில் விழுவும்படி செய்தான். ஆனால் பாவத்தின் முக்கியமான காரணமே அன்பு தான். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரும் அன்பிலால தான் கட்டுறார். பிசாசும் அதே அன்பை வைத்து தான் தோக்கடிக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எகிரி பண்ணுறீங்க? வேத வசனம் அதுதான் சொல்லுது. அதே அன்பினால தான் இயேசுவை அந்த அன்பை வைத்து தான் சிலுவையில் கொன்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதலித்து போனவன் யார்? இயேசு மார்பில் சாய்ந்தவன். ஹல்லேலூயா. அன்புக்கு 2 ஆயுதம் இருக்கிறது. அந்த 2 ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? அன்பினாலே தேவன் தன் உலகத்தை ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை அவர் சாயலாய் படுத்தது அதே அன்பு தான். ஹல்லேலூயா. அவர் போல மூக்கு கண்ணு எல்லாமே உண்டு. ஆகவே தன் சுவாசத்தை கொண்டு பிசாசு தலையை மிதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தயாராக இப்போ நம்ம இருக்கிறோமா என்றால் இல்லை. இருக்கிறோமா? பிசாசின் தலையை மிதிப்பதற்கு நமக்கு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதத்தை கொண்டு நம்ம திடன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஒரு கேள்வி. இப்போ பிசாசு நம்ம மச்சியில் வந்தா அவன் மிதிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? பிசாசை பார்த்து ஓடுகிறவர்கள் அதிகம் உண்டு. பிசாசு ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவங்கள பிடிக்க கூட நம்மளால பயமாக இருக்குது இல்லையா? பயத்தை வைத்து அன்பின் பயத்தை வைத்தே அவர்களை பிசாசு உடைத்த அதே பயத்தை வைத்து கர்த்தரிடத்தில் திரும்பாமல் அவங்கிட்ட அன்பினாலே அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவனாக இருக்கிறான். இதை தான் ஆண்டவர் சில காரியத்தில் சில வசனத்தில் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணுறார். மார்க்கு 13:33 ஒருவர் படிங்க. விழித்திருந்து ஜெப பண்ணுங்களுக்கு பாஸ்டர் 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஜெப கூட்டம் இருக்குது வாங்க அப்படின்னு. அழைக்கப்பட்டவர்கள் சபையாக இருக்கிறவங்க அல்லவா? ஆமே. அழைக்கப்பட்டவர்கள் சபை. வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு சிலர். இங்கே 30 பேர் உட்காந்துருக்குறோம். இந்த 30ல் 5 பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு? கடைசி காலத்திலும் அப்படி தான் இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கைன்ற வார்த்தையை என் பிரசங்கத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. முழுவதும் பிரசங்கிக்க எனக்கு ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. முக்கியமான அம்சத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எச்சரிப்பை குறித்து ஆதியாகத்தில் நம்ம டச் பண்ணாமல் இங்கிட்டு வர முடியாது. ஆகவே எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவது, ஆண்டவர் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஜனங்களை தான் அழைக்கிறார். அழைப்பு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, அழைப்பு. ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோப்பட்ட ஆளாக இருந்தாலும் தேவன் முதலாவது அழைப்பார். தேவன் திட்டத்தை இந்த பூமியில் செயல்படுத்துவதற்கு அழைப்பு. பாஸ்டர் சொன்னார், அக்கா எங்கே பேசணும் அக்கா? அழைப்பு.
அக்கா நீங்கள் பேசணும், யூத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை, அவர்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஆகவே அழைப்புக்கு பாத்திரமாய் நம்ம இருக்கிறபடியால் அந்த அழைப்பு நான் பெற்றுக்கொண்டது. இதே மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட்டு அழைப்பு, இந்த அழைப்பு யாருக்கு இருந்தது, யாருக்கு இல்லை. அப்படி அழைப்பு இருந்தவர்கள் தன் குடும்பத்தை மாத்திரமில்லை, மற்ற ஜனங்களை எப்படி ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். அழைப்பு நாம் இழந்து போகிற காலம் வரும். அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அந்த அழைப்பில் முந்தி கொண்டு வர வேண்டும். அழைப்பு அனைவருக்கும் உண்டு. அந்த அழைப்பில் வந்தவர்கள் குறைவாக இருக்கிறனால், வராதவங்க நிறைவாக இருக்கிறனால், வந்தவங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணுவார். ஆபிரகாம் சூஸ் பண்ணார், யாக்கோப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக அழைச்சவங்க யாரும் அவங்களுடைய பங்கை சரியாக ஆற்றவில்லை. நம்புறீங்களா? ஆபிரகாமில் இருந்து மல்கியா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் ஆவியானவர் சில பேர்கிட்ட வந்து சில பேரோட தங்கியிருந்து அவருடைய காரியங்கள் நிறைவேற்றி கொண்டு இருந்தது பார்க்கலாம், போகட்டும். ஆனால் அந்த அழைப்பில் எத்தனை பேர் அவர்களுடைய காரியங்களை நிலைத்து செய்தார்கள்? ஒருவரும் இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தன் பிள்ளைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு இணைய தன்னையே முன் வந்து கொடுத்தவராக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்கு மூத்த சகோதரன் மட்டும் இயேசு அல்ல, நம் வயிற்றில் மாம்சமான ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைய போல அவர் ஒரே ஸ்திரிக்குள்ளே பிறந்தவராக இருக்கிறார். ஒரே ஸ்திரிக்குள்ளே பிறந்தவன். ஆகவே தான் சொல்லுவாங்க, பெண்கள் பலவீன பாண்டங்கள் அல்ல, பெண்கள் பலவீன பாண்டங்களே அல்ல. அவர்கள் பலவானாக இருப்பது அநேகம், பலவீனமாக இருப்பது ஒரே காரியம், அன்பு. அந்த அன்பு வைத்து தான் ஒட்டைக்கிறான். பெண்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டு சமூகத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பெண் வயிற்றில் வந்து எல்லாரும் செய்தார்கள், சொன்னார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் எப்படி வாழணும் என்பது இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக வந்து நம்மளுக்கு சொல்லிவிட்டு போவார். புதிய ஏற்பாடு மிகவும் பாக்கியவான்கள் நாம், பழைய ஏற்பாடை விட. இயேசுவை பார்ப்பீர்கள், தொடுவீர்கள் என்று பழைய ஏற்பாடில் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் பார்க்கல, தொடலை. ஆனால் புதிய ஏற்பாடில் பார்த்தாங்க, தொட்டாங்க, விசுவாசித்தாங்க. அக்கா வரைக்கும் கை போச்சுங்க. இயேசு அக்கா விலாயெலும்பு வரைக்கும் கை போனது. பாக்கியவானுங்க, ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாட்டுக்கு முந்தின கடைசியில் நம்ம நிற்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இன்னும் கொஞ்சம் புதிய ஏற்பாடு நிற்கிறோம். அப்போ நாம் இன்னும் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம். பிதாவின் திட்டத்தை செயல்படுத்துவது அழைப்பு இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்வோமா? 1 தெசலோனிக்கல் 1:3. 1 தெசலோனிக்கல் 1:3. படிங்கம்மா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களுக்கு குறித்து ஜெபம் பண்ணி உங்களை எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். போதும், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ நம்ம இன்னும் முன்னிலையில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு கடைசி காலத்தில் நாம் முன்னணியிலே நிற்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். வேதம் அப்படி தானே சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 1:3. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இடத்தில் கர்த்தர் அவருடைய பாரத்தை வைக்கிறார். இப்போ நம்ம 30 பேர் வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 1 தெசலோனிக்கர் 1:3 படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் தேவன் 2வது பாயிண்டில் பிதாவுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நம்மளை அழைத்து இருக்கிறோம். இது வரைக்கும் செயல்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆராதனை ஜெப கூட்டத்தில், எல்லா வீட்டு கூட்டத்தில் எல்லாமே ஊழியக்காரர் சொல்லி கொண்டு தான் வர. தேவனுடைய திட்டம் என்ன? தேவனோட எதற்காக நம்மளுடைய திட்டத்தை நம்மளுக்குள்ள திணிக்கிறார்? அவரோட திட்டத்தை எதற்கு நம்ம செயல்படுத்த வேண்டும்? ஏன் பிதாவை செய்ய முடியாதா? குமாரனை செய்ய முடியாதா? எதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துகிறார்? ஆகவே அந்த வசனங்கள் நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். காலங்களும் நேரங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க நாம் இந்த காலத்தை என்னத்தை நாம் செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்?
ஒன்று தெசலோனிக்கேல கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை நமக்கு கிட்ட கொடுத்து நாம் அதை செயல்படுத்தும்படி தேவன் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், பலவித தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் சொல்லி நமக்கு எத்தனையோ மோட்டிவேஷனோட காரியங்களை சொல்லி நமக்கு வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து நம்மளை அவருடைய ஊழியத்தை இன்னும் செயல்படுத்த, வல்லமையாக செயல்படுத்த அவர் எல்லா காரியங்களும் பரலோகத்தின் மேன்மை எல்லாமே நமக்கு கொடுத்து இந்த பூமியில் நீ செய்ய ஐயா, உனக்கு எல்லா வரங்களும் கொடுக்குறேன். இந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் உன்னது தான், பரலோகத்தில் இருக்கிற எல்லா வரங்களும் உன்னது தான். நீ இதை பெற்றுக்கொண்டு நீ இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், என் திட்டத்துக்குள்ளே நீ வா என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், 2 இடத்துல நம்மளுக்கு ஊழியம் நடக்குது. அது தேவையில்லை மற்றவங்களுக்கு பார்க்க போனால். ஆனால் தேவன் திட்டத்தை கூலாயிலையும் அங்கே இந்த இடத்துலையும் கூலாயிலையும் செய்து கொண்டு இருக்கிறார், ஸ்கூடாயில் செய்து கொண்டு இருக்கிறார். எதுக்கு? தேவனுடைய திட்டத்துக்குள்ளே அவங்க வந்து தேவனுக்காக சகலவற்றையும் சாக்ரிஃபை பண்ணி அவங்க செய்வது தேவன் திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளே சில குறைபாடுகள் உண்டு. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு குறைபாடு உண்டு. தேவனோட சத்தத்துக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு. தேவன் அல்ல, நாம். அந்த நாம் செய்கிற அந்த குறைகள் நிமித்தம் தேவன் அவருடைய காரியங்கள் செய்ய முடியாமல் போகிற காரியம் என்ன? அந்த காரியத்தை நம்ம ஆணி வேற நம்ம எடுத்துட்டோமா, கிளைகளை நம்ம உடைத்து விடலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கேரக்டரை மச்சில் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 18:1 எடுங்க. ஆதியாகமம் 18:1. இதில் கர்த்தர் ஒரு காரியங்கள் என்னோடு பேசினார். ஆதியாகமம் 18:1. போதுமா? இங்கே பாருங்கள், தேவனுடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் எல்லாருக்கும் அறிந்தது. ஆபிரகாம் மனைவி அவங்க ஒரு பிள்ளை ஈசாக்க பெற போகிறாங்க. அதெல்லாம் அது அவர் பர்சனல் காரியங்க, அங்கே கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், அது பர்சனல். இங்கிட்டு பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு கூட்ட ஜனமாக ஆவான் என்று சொல்லி அவனுக்கு தேவன் திட்டத்தை செயல்படுத்துகிறார். அங்கே பாருங்கள், சோதம் குமாரா அழிக்கிறதுக்கு முன்ன, சோதம் குமாராவை அழிப்பதற்கு முன்ன தேவன் யாருக்கிட்ட அவர் பேசுகிறார்? சோதம் குமாரா அழிக்க போகிறோம்ப்பா, யார்கிட்ட பேசுகிறார்? ஆபிரகாமுக்கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம்கிட்ட பேச வேண்டும்? நீங்கள் இந்த ஆதியாகமம் 18:19 ஒரு பதில் இருக்கிறது. 18:19 இருமா, 18:19 ஒரு பதில் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இங்கே 3 தூதர்கள் ஆபிரகாமை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது 2 பேர் சோதம் குமாராவுக்கு போகிறாங்க இல்லையா? அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது தெரியும். 18 நீங்கள் படிச்சிங்கன்னா அது தெரியும். ஆனால் ஒருவர் என்பது கர்த்தரோடு ஆபிரகாம் முகமுகமாய் பேசுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? ஆமாவா? அங்கே 18 அது சொல்கிறதா? ஏன் ஆண்டவர் அந்த நகரத்தை அழிப்பதற்கு ஆபிரகாமுக்கிட்ட எதுக்கு சொல்லணும்? வரலாம், அழிச்சிட்டு போகலாம், ஏன் சொல்லணும்? அவருடைய திட்டம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடக்க போகிறது. தேவனுடைய திட்டம் ஆபிரகாம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஈசாக்கு, யாக்கோபு இப்படி தொடர்ந்து நடக்க போகிறது என்பதற்காய் ஆபிரகாம் பலத்த ஜாதியா, அந்த ஜாதிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அல்லவா? ஆகவே அந்த மனுஷனுக்கு தேவன் ஒன்றும் மறைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அவருடைய திட்டத்தை சொல்லாமல் செய்ய மாட்டார் என்று கர்த்தர் நிச்சயத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மனுஷன் பூமியில விழுந்தபடியால் ஆண்டவர் இதே விழுந்த மனுஷனை பாடின்மை பைத்தியமான நம்மளை அவர் இந்த தேசத்துக்கு ராஜாக்களும் மந்திரிகளுமாய் வைத்தார் என்றால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் கைவிடவே இல்லை. ஆகவே ஆபிரகாம் கிட்ட சொல்றார், நான் லோத்து இருக்கிற அந்த இடத்தை அழிக்க போறேன். ஆகவே ஆபிரகாம், நான் சொன்ன வார்த்தை நினைவு கூறுவேன். ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லாம ஆபிரகாமுக்கிட்ட ஏன் சொல்லணும்? ஏன் லோத்துக்கிட்ட சொல்லலை? லோத்து தானே அந்த பட்டணத்தில் இருக்கிறாரு, ஆபிரகாம் இல்லையே. லோத்து தானே அந்த இடத்துல வாசம் செய்கிறார், ஆபிரகாம் இல்லையே. லோத்து தானே அங்கே குடியிருக்கிறார், ஆபிரகாம் இல்லையே. ஏன் சொல்லணும் ஆண்டவர்?
இந்த 18-19 ஒரு மிகப்பெரிய ரகசியம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினேன். அநேக வருஷமாக நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவரே வித்தியாசமாக ஏதாவது ஒரு வார்த்தை, வித்தியாசமாக ஒரு வார்த்தை என்னோடு பேசும் என்று சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள குடும்பத்தில் இருக்கிற ஆண்டருக்குள்ளே இருக்கிற அந்த கேப்பை எனக்கு கண்களில் காமித்தார். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்த மனைவி, தேவனோடு சஞ்சரித்த விசுவாசத்தில் 2 பேரும் போகிறாங்க. தப்பு செஞ்சாங்க, அது விட்டுருவோம். ஆனால் விசுவாசத்தில் 2 பேரும் போனாங்களா இல்லையா? போன அவர்களுக்கு ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு தேவன் பக்கமாக அவர் வழி நடத்தினாரா இல்லையா? தேவன் ஈசாக்கோடைய சரித்திரம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் ஒரே மனைவி உடையவன். அல்லேலூயா. அவன் பரிசுத்தமானவன். ஈசாக் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களாம் அப்படி ஒரு வல்லமை உள்ள பரிசுத்தவான், ஒரே மனைவி உடையவன். யாக்கோபு மற்றவர்கள் அது பின்னான கதை. ஆனால் இவர் தன் குடும்பத்தை பரிசுத்தமாய் நடத்தினதை பார்ப்போம். லோத்தை போய் பார்ப்போமா? 19 லோத்து காரியங்கள் கொஞ்சம் கவனிப்போம். ஆதியாகமம் 19:1-2 படிங்க. இங்கே ஆண்டவர் அழிக்க போகிற இந்த திட்டத்தை ஆபிரகாம் சொல்லி ஆபிரகாம் பரிந்து பேசி கொண்டு இருக்க. ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிப்பிறோம். ஏன் அவர் சொல்ல வேண்டும்? லோத்து அங்கே இருக்கிறபடியா, என்னுடைய பிள்ளை, என் சகோதரனுடைய பிள்ளை அங்கே இருக்கிறபடியா நான் தேவனிடத்தில் பரிந்து பேசுவேன். அநேகர் நினைக்கிறாங்க பாஸ்ரோடு இணைந்திருந்தா, ஹல்லேலூயா, பாஸ்ரோடு இணைந்திருந்தா, ஊழியக்காரங்களோடு இணைந்திருந்தா, பெரிய பெரிய தீர்க்கதரிசி, என் ஃப்ரெண்டு, பெரிய பெரிய தீர்க்கதரிசி, என்னுடைய அப்பா போல கூப்பிடுவேன். நான் பிரேமாப்பா அப்பான்றனால நான் ஆண்டவரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நான் பரிசுத்தமாக இருந்து தேவனுக்குள்ளே நிலைத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் தான் நான் காப்பாற்றப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வருகிறோம், மற்றவர்களுக்காக நம்ம கண்ணீர் விடுகிற நல்லது தான். ஆனால் அந்த கண்ணீர் பியோவா இருக்க வேண்டும். அந்த கண்ணீர் வேல்யூவா இருக்கணும்னா நம்ம இடத்துல கரை திரையற்ற வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை கரை திரையற்றதாக இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் பேச கொஞ்சம் இடம் கொடுங்கள். டைம் போகட்டும். இன்று உபவாச நாள், 10 மணி ஆனாலும் கர்த்தர் நியமித்த நாளை அசட்டை பண்ணாமல் கொஞ்சம் சத்த கவனத்தோடு கேளுங்கள். இன்று உங்களுக்கு ரட்சணை நாள் வந்த நாளை மரணம் நமக்கு எனக்கு நேரிடுமானால் இன்று நான் ஆண்டு சமூகத்தில் இருந்து துதித்து ஜெபித்து அடுத்த நிமிஷம் பரலோகத்துக்கு போவேன் நான் சாயா. ஆனால் நான் ஒழுங்கா இல்லைன்னா, இன்னைக்கு கிடைச்ச இந்த நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாளை நடப்பது என்ன என்று கர்த்தரை தவிர எனக்கு தெரியாது. ஆகவே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு வைத்திருந்தாலே நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லோத்து இருக்கிற இடத்தை அழிக்கிறதுக்கு 2 புருஷர்கள் வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இன்னொருவர் எங்க போனார்? கர்த்தர். ஹல்லேலூயா. வந்தது கர்த்தர். கைக்கு தட்டுவோமா? நம்மளுக்காக மனம் இறங்கி நம்மளை தேடி ஒரு வார்த்தை உங்களிடத்தில் வருமானால் கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. சும்மா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏவனால் மாத்திரமே அநேகர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயந்து அநேகர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கேப் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 19:1-2 படிங்கம்மா. எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்களே, அடியேனுடைய வீடு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலில் எழுந்து பிரயாணம் பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே தங்குவோம் என்றார்கள். போதுமா? இங்க பாருங்க, 19:1-2 2 தூதர்கள். அங்கே 3 தூதர்கள்னு பார்த்தோம், இங்கே 2 தூதர்கள். இந்த 2 தூதர்கள் யார்? பட்டணத்தை அழிக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தூதர் ஆபிரகாமோடு பேசின தூதர் கர்த்தர். ஹல்லேலூயா. இதிலே தெரியுது பரிசுத்தவான் இடத்துல கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. பாவ இடத்துல பரிசுத்த ஆவியார் நிற்க மாட்டார். பாவமான இடத்துல ஆண்டவருடைய காரியம் செல்லாது. பாவமான இடத்துல தேவனுடைய திட்டம் செல்லாது. பாவமான காரிய அக்கிரமங்கள் நான் செய்கிற இடத்துல நான் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வேத வசனம் நமக்குள்ள இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாது. மனுஷனை உள்ளத்தில் வெல்வது வெல்லல்ல, தேவனுடைய
தேவனுடைய இறுதிச்சு வெல்வனே பரிசுத்தவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை இந்த மத்தியில எதிர்பார்க்கிறார். நீங்க பாருங்க, லோத்து இருக்கிற பட்டணத்தை அழிப்பதற்காக 2 தூதர்கள் வந்தார்கள். இங்க தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே இடத்துல 3 தூதர்கள் நிற்கிறார்கள். அழிப்பது ஒன்று, ஆக்குவது ஒன்று. ஹல்லேலூயா. ஆக்குவது இடத்துல கர்த்தர் இருப்பார், அழிக்கிற இடத்துல தேவனோட சேனை இருக்கும். எது நமக்கு வேண்டும்? உங்க குடும்பத்தை இந்த 2 வார்த்தை வசனத்தின் மூலமாக நாம் நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 2 தூதர்கள் வந்த போது அவன் எங்க உட்கார்ந்திருந்தான்? கொஞ்சம் அதை மட்டும் படிங்க. அவர் எங்க உட்கார்ந்திருந்தார் என்று பார்ப்போமா? சோதோம் வாசலிலே உட்கார்ந்து இருந்தா. இப்ப தாமாயுக்கு போறோம் வச்சுக்கோங்க. தாமாயும் அந்த டிராஃபிக் லைட்டு தானே நுழைய வாசல், அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ளுக்கு நகரத்துக்குள்ள இல்லை, வெளியே. ஏன்? பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு நீதிமானா இருந்தால் தனியாக தான் உட்காருவார். இங்கே நான் கோடிட்டு காட்டுகிறது குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் தீட்டை தொட மாட்டேன், நான் தீட்டை தொடுவதில்லை, ஆண்டருக்கு பிரியமானது நான் செய்யலப்பா, நான் பரிசுத்தமாக ஆண்டு சமூகத்தில் மிச்சிந்தியில் உட்காந்துருக்கேன். ஆனால் குடும்பம் எங்கே? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சோதோம் பிள்ளைகள் மோசமானவர்கள். ஆணோட ஆண், பெண்ணோடு பெண், தன் தகப்பனோடு சைனித்தவர்கள் இந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. படிமா தொடர்ந்து. வாசலிலே பிரயாணப்பட்டு போகலாம் என போதுமா? அந்த டைமில் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். நம்மளுக்கு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிற அந்த 2 பேர் தூதர்களை பார்த்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க? தூதர்கள்னு அவங்களுக்கு தெரியல. மனுஷன்னா அழகாக இருப்பாங்க இல்லையா தூதர்கள், மனுஷன் மாதிரி இருப்பாங்க இல்லையா தூதர்கள், அழகாக இருக்கிறாங்க. ஸோ என்னோட ஷைனிப்பா, அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வா, அவங்கள நாங்கள் பார்க்கட்டும், கீழேருந்து மேலே வரைக்கும் நான் பார்க்குறேன்ப்பா, கண்ணு எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்காங்கள, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பாவம் நிறைந்த வாழ்க்கை அழகு மட்டும்தான் பார்க்கும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்வதற்கு தூண்டுவது அழகுதான், அதில் இருப்பு தான். இனிப்பு இல்லாத இடமே இல்லை. இனிப்பு இருந்தால் கண்டிப்பாக எறும்பு இருக்கும். நமக்கே அநேக நேரத்தில் இனிப்பு தேவை, அது சாப்பாடு, அது போகட்டும். இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு எப்பொழுதும் இருக்கும் இல்லையா? அப்போ பாவம் இருக்கிற இடத்துல அழகும் கவர்ச்சியும் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல மிகுந்த டிசிப்ளின் இருக்காது. ஸ்கூலில் ஏன் டிசிப்ளின் வைக்கிறாங்க? தான் ஒரு சத்தம் கேட்டேன், ஸ்கூலில் ரொம்ப டிசிப்ளின் கேட்டேன். தான் அதான் கேட்டேன், டிசிப்ளின் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டேன். வார்த்தையே வரல. டிசிப்ளின் வாழ்க்கை அர்த்தத்தை கொடுக்கும். டிசிப்ளின் வாழ்க்கை நோக்கத்தை உண்டாக்கும். டிசிப்ளின் உங்களை சீர்படுத்தி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அந்த டிசிப்ளின். சபையில் எத்தனை டிசிப்ளின் இருக்குது தெரியுமா? நான் கேட்குறேன், ஆண்டவர் எத்தனை டிசிப்ளின் வச்சுருக்காரு வாலிபர்களே உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் போதிக்கிறேன், ஆண்டு சித்தமாக இருந்தால். டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே ஆகாது. ஆண்டவர் எல்லாமே அனுபவிக்க அவருக்கு உண்டு. அதான் அப்போ சொல்ல, எல்லா வைக்கும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு அப்பா. மற்றவங்க பணத்தில் நான் அந்த பாவத்தை செய்யலை, என் பணத்தில் தான் அந்த பாவத்தை செய்கிறேன். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மோசம் பண்ணி நான் அது என்னால் எதையும் செய்ய முடியும்ப்பா. ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாகாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியாக இராதது அநேகம் உண்டு. எது தகுதிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில்? கர்த்தர் கேட்கிறார், எதுப்பா நீ தகுதி என்று சொல்ற? உன் தகுதி என்னிடத்தில் கொண்டு வா. என் தகுதி உன் தகுதியும் நாம புரட்டி போட்டு பார்க்கலாம். தேவனுக்கு ஆலோசனை சொல்ல எந்த மனுஷனும் பிறக்கவில்லை பிள்ளைகளே. இப்போ இந்த டிசிப்ளினால எத்தனை சபைகள் நாச மோசத்தில் இருக்குது தெரியுமா? ஊழியக்கார் பேச முடியல. இந்தியா ஊழியத்தில் அதிகமாக பங்கு வகிக்கிறவர் நான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியக்கார் இல்லை, சில ஊழியக்காரங்களோடு நான் பேசுவேன். சொந்த பாசரோட அக்கா இந்தியாவில் தப்பான போதனையை போய் வெளிநாட்டிலேருந்து அவங்களும் கொஞ்சம் காசை வாங்கி
ஒரு பாசர் ஊழியம் செய்ய மலேசியாவுக்கு வந்த ஒரே மாசத்துல 5 குடும்பத்தை எடுத்துட்டாங்க. எது தகுதிப்படுத்துறது? பணமா? எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இயேசுவுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா இயேசு பிதா சொல்லாமல் குமாரன் தானாகவே செய்ய மாட்டான் என்று ஏனப்பா சொல்ல வேண்டும்? ஏனம்மா சொல்ல வேண்டும்? தகுதி இருக்குதல்லவா? தானாகவே தமக்காக குமாரன் ஒன்றும் செய்ய மாட்டான். சகலவற்றையும் தன் ஜீவனையும் ஜனங்களுக்காக கொடுத்த தேவன் சொல்லுகிறார். இக்காலகட்டம் பயங்கரமான எச்சரிப்பான காலகட்டம். அநேகர் அதோட வேல்யூ தெரிய மாட்டுது. ஒரு காய்ச்சல் வந்தா மரணம் நாளைக்கு வரும் அண்ணால் இந்த நாள் உளுந்து உளுந்து ஜெபிக்கிற ஜனங்கள் காலம் இருக்கிறது. நீ போ சந்தோஷமா இரு, ஆண்டுக்காக வாழு என்று சொன்னால் ஆண்டுக்காக வாழாமல் தன் இஷ்டத்துக்கு தன் காட்சிகளுக்கு தன்னுடைய ஆசைக்கு முன் கொடுக்கிற இந்த உலகத்தை பின்பற்றி போகிற ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாண்டா. அவர் மிகப்பெரிய திட்டம் நம்மளை வைத்து தான் செய்கிறார். கர்த்தருக்கு கையை தட்டுவோமா? அவர் நல்லவர், நம்மளை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் சோதகுமார அழிக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாம் கிட்ட தன் திட்டத்தை சொல்லுகிறார். அப்பயும் ஆபிரகாம், ஆண்டவரே அழிக்காதீங்க, கடைசியில 10 நீதிமான் கூட இல்லை. என்னை பொறுத்து மட்டிலும் லோத்து ஆபிரகாம் முகத்துக்காக தேவன் தப்ப வைத்திருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவனும் நீதிமான இல்லை தானே வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனை தண்ணீர் ஊற்றி கொடுத்து சைனித்த பிள்ளைகள் எங்க வாழ்ந்தவர்கள்? சோதகுமாரால வாழ்ந்தாங்க. ஏன் லோத்து சொல்லல? ஏன் லோத்து சொல்லல? ஆனா லோத்து என்ன தெரியுமா சொல்றாரு? என் 2 பிள்ளைகளை நான் உமக்கு தருகிறேன், ஒரு தகப்பன் சொல்லாததை. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது ரோத்தாம் கொண்டாவது கண்டிங்க. நீங்கள் கண்டிக்கலைன்னா, அன்பு கொடுக்குறீங்கன்னா, நரகத்தில் அந்த பிள்ளையை நீங்கள் தள்ளி முக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சிட்சிக்கப்படுகிறீங்கன்னா இப்போ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் வரும் அந்த சிட்சிப்பு அந்த மனுஷனை பெரியவனாய் மாற்றும். இங்கே லோத்து சொல்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கையை பாருங்க. எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம தவறு செய்கிறோம் தெரியுமா? எத்தனை பேரண்ட்ஸு இங்கே ஆபிரகாம் குடும்பத்துக்கும் லோத்து குடும்பத்துக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு. ஆபிரகாமை அழைத்து வந்த தேவன் சகல விதத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். ஏன்னா காலையிலேந்து பலியிட்டு தேவன் சத்தத்தை கேட்கிறவர் பரிசுத்தவானியோ ஆபிரகாம். இங்கே லோத்து என்ன சொல்றார்? அவர் தகப்பன் சொல்லக்கூடாத வார்த்தை, என்னுடைய 2 பிள்ளைகளை உமக்கு முன்ன கொண்டு வரேன், உங்களுக்கு இஷ்டமானவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்யுங்க, என்னை நம்பி வந்த தூதர்களை விட்டு விடுங்கள் என்று. இந்த வார்த்தையை உங்களால் எப்படி எடுக்க முடியும்? தூதனுக்கு காப்பாற்ற மனுஷனால் கூடுமா? இங்க வேதம் சொல்லுகிறது 3 தூதர்கள் வந்தார்கள், அதுல கர்த்தர். தூதர்களுக்கு மனுஷன் காப்பாற்ற முடியுமா? நான் கேட்கிறேன். மனுஷனை காப்பாற்றாது இருக்கிறப்போ தூதனை நாம் காப்பாற்ற முடியுமா? அவன் புலம்புகிறதை தான் நாங்கள் பார்க்க முடியுது. என் பிள்ளைகளுக்கு நீ எது வேணாலும் செய்ப்பா, என்னை நம்பி வந்த 2 பேரை மட்டும் விட்டுரு, அப்படி வார்த்தை சொல்வது தவறு. தூதன் அழிக்க வந்திருக்கிறான். லோத்துக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் லோத்துக்கிட்ட சொல்லலை. ஏனென்றால் லோத்தும் பாவத்தில் தான் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற மனுஷன் பிள்ளைகளை ஆம்பரியமாய் பேச மாட்டான். பாவத்தில் இருக்கிற மனுஷன் தேவன் பக்கமாக திரும்புவதற்கு காரியத்தை நினைக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. லோத்து தன் பிள்ளைகளை அவர்கள்கிட்ட கொடுக்குவதற்கு துணிகிறான் என்றது பார்க்கிறோம். கொடுக்கவில்லை, ஆனால் வார்த்தை சொல்லுகிறான். ஆனால் தேவனுடைய தூதர்களோ அவர்களை பின்னிட்டு இழுக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. எந்த தகப்பனும் தாயும் சொல்லக்கூடாதது இங்க லோத்து சொன்னனால தான் ஆண்டவர் முன்னமே அறிந்து ஆபிரகாமுக்கிட்ட அவருடைய திட்டத்தை சொல்லி நாங்கள் அழிக்க போறோம். அதனால தான் லோத்து அங்க இருக்கிறதுனால ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆபிரகாம் நினைச்சிருப்பார் லோத்து இன்னும் ஆண்டுக்குள்ள தான் இருக்கிறாரு, லோத்து பிள்ளைங்களாம் ஆண்டுக்குள்ள தான் இருக்குது. 8 பேர் பேழைக்குள்ள காப்பாற்றப்பட்டவர்கள், 6 பேர் பாவத்தில் இழுக்குண்டு போகிறார்கள். ஆனால் மனைவி திரும்பி பார்த்ததுனால் அவ உப்பு தூணா ஆனா என்று பார்க்கிறோம். அதுவே நம்ம அதோட அந்த வசனத்தை நம்ம அதிகமாக நம்ம பேச மாட்டோம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு இந்த ஃபுல் குடும்பத்திலே
பாவமான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி ஆண்டுக்குள்ள இருக்கிற ஒரு தகப்பன் ஆபிரகாமோடு இணைந்த லோத்து ஆபிரகாமுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பான், ஆண்டு சொல்லுகிறதை கேட்டிருப்பான். ஆண்டு வழி நடத்தின வழியில வந்தவன் தான் யோத்து. ஒண்ணுமே இல்லாதப்போ லோத்தை கூட்டிக்கிட்டு ஆபிரகாம் வந்த வழியிலெல்லாம் கர்த்தர் செய்த மகிமையெல்லாம் கண்டவன் தான் யோத்து. ஆனால் குடும்பத்தை தன் சீர்படுத்தாமல் தன்னை மட்டும் தனித்து வைத்து கொண்டிருப்பது நியாயமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகைதான் அவன் சொல்றான், தனித்திருப்பதனால் அவன் நீதிமானும் அல்ல, தனித்து இராததனால் அவன் நீதிமானும் அல்ல. அவன் தன் குடும்பத்தை சீர்படுத்தாமல் தன் பிள்ளைகளை பாவம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தபடியா மனைவி செத்து போனதுக்கு பிற்பாடு, அந்த பட்டணமே செத்து போனதுக்கு பிற்பாடு தன் தகப்பனோடு சைனிக்கத்தக்கதாக பிள்ளைகள் துணிவு வந்தது எதனால தெரியுமா? தேவ வசனம் அங்கு இல்லாதனால தான். ஆகவே ஆபிரகாம் குடும்பத்துக்கும் லோத்து குடும்பத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ட் பாருங்க. ஆகவே தான் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தர் இறங்கினவரா இருக்க. கர்த்தர் கடைசியில் அந்த பட்டணத்தையே ஆண்டு தூள் தூள் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இப்போ காலகட்டத்தில் அநேகர் இப்படி தான் இருக்கிறோம், என்னையே சேர்த்துக்கிறேன். அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். குடும்பத்தை நம்மெல்லாம் வரோம், ஆனால் குடும்பத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டு காதை திருவி சொல்லுவோம், பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்போம். தேவ வசனத்தை அவங்கள படிக்கும்படிக்கு நான் அதிகமாக பிரயத்தனம் பண்ணுகிறேன். வசனம் தான் கடைசியில் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரும். கடைசியில் லோத்தோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி தன் தகப்பனாலே பிள்ளைகளுக்கு அவர்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட வரலாறு! லோத்து போல அநேக குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் உண்டு. நான் பொதுவாக சொல்லுகிறேன், இங்கே மட்டுமில்லை, எல்லா இடத்துலையும். இந்தியாவுக்கு போனால் இன்னும் படும் மோசம். இந்தியாவுக்கு போனால் படும் மோசம். ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு 2 நாள் போச்சு. 3வது நாள் கிறிஸ்துவ குடும்பம் தான். 3வது நாள் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. காலையிலே ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து அழுதுகிட்டு இருந்தார். பாஸ்டர் ஐயா, அங்கெல்லாம் பாஸ்டர் ஐயா தான்வாங்க, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் சாமி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை. கடைசியில் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், புருஷனோட தம்பி மனைவி கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க. பாஸ்டர் குடும்பத்தில் நடக்கிறது, ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நடக்குது. பிசாசு எங்கே தரமா கையை வைக்கிறான்? கண்ணும் உணர்ச்சிகளிலும் கையை வைக்கிறான். கண்ணு பார்க்குது, உணர்ச்சிகளை கொடுக்கறது, நரம்புகள் புடைக்கிறது. மத்துக்கட்டை எடுத்து அந்த நரம்பு அடித்து உடைச்சிடணும். உண்மையாக சொல்கிறேன், மத்துக்கட்டை எடுத்து அடித்து உடைச்சிடணும். ஏன்னா நம்ம சமைக்கிறத வச்சு தான் ஆயுதமாக பார்த்துக்குவோம். கண்ணு பார்க்கறது, நரம்பு புடைக்கிறது, அப்படிங்கிறது. நான் யூத்தில் சொல்லுவேன், காதல் வந்துச்சு சமாதி தான் அவங்களுக்கு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரியா பிரதிநிதித்து சொல்கிறனால என்னை கோச்சிக்காதீங்க. என் பிள்ளைகளுக்கும் அதே போதனை தான். காதல் புடச்சிக்கிட்டு வருது. பாஸ்டர் நேற்று சொன்னார் அருமையான காரியம். எனக்கு அதை நேற்று யோசித்தேன். பிள்ளைகள் படிக்க போகும்போது ஒரு 1000 வெள்ளியாவது கொடுத்து அனுப்பணும். எனக்கு ஆண்டவர் பேசினார், அது அடுத்து படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி இங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? லோத்து பிள்ளைங்களை மாதிரி இருக்கக்கூடாது. லோத்து பிள்ளைங்களை மாதிரி இல்லை, பாவத்தில் இருக்காதீங்க நான் சொல்கிறேன். தாய் தகப்பன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறேன். கேட்டால் என்ன குறைஞ்சி போகிறது? உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு காசு, உடுப்பு எல்லாவற்றையும் கொடுக்கறது நீங்கள் கொஞ்சம் கேட்டால் தான் என்ன குறைஞ்சா போயிடுவோம். நண்பன் இப்போ வந்து நாளைக்கு பூத்து மடிந்து போகிற நண்பனுடைய வார்த்தை உனக்கு பெருசா இருந்தா, உன்னை தாய் கர்ப்பத்திலிருந்து சுமக்கிற தேவன் உன்னை கொண்டு பேசுகிற தாயிடத்தில் நீர் எவ்வளவு பயபக்தியா இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எவ்வளவு பயபக்தியா இருக்க வேண்டும்? வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கா உன் நண்பனுக்கு விசுவாசமா இருன்னு? வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கா உன் ஃப்ரெண்டுக்கு பதில் கொடுன்னு? உன் தகப்பனையும் உன் தாயை கனப்படுத்து என்று ஏன் சொல்ல வேண்டும்? உன்னை தாய் கருவிலே உருவாகும் முன்னமே உன் உருவம் என்னதென்று கர்த்தருக்கு தெரிந்திருக்க, நீ தாய் சொல்வது விட்டு நண்பன் சொல்லுகிறான், நம்பி சொல்லுகிறா என்று போகும்போது நம்ம வாழ்க்கை சிறுகட்டு தான் போகும். அம்மா ஏன் சொல்றாங்க விசாரிச்சுக்கு வானா, ஏன் வர முடியல? படம் பார்க்க போகிற, மெக்டிக்கு போகிற, இன்னும் எதுக்கெல்லாம் போற? ஐ எம் வெரி சீரியஸாக நான் சொல்கிறேன். தாய் தகப்பன் என்னை கோச்சிக்காதீங்க. என் கருத்தில் ஒப்பு வைத்த ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளுக்கும் நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். ஆகவே ஒரு நாள் முழுது சபையில் இருந்தால் தயவு செய்து விட்டு விடுங்கள்.
நான் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார், நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளைப் போல அவர்களை நான் பராமரித்து வருகிறேன். கர்த்தர் எல்லாம் அறிந்தவர். ஹல்லேலூயா. இங்க லோத்தோட பிள்ளைகள் போன காரியம் எதற்கு? தகப்பன் தாய் சரியில்லாத இருந்தனா. அப்போ வருகிற காலத்தில் பிள்ளைகள் எப்படி அறிந்து கொள்வார்கள் நல்லது கெட்டது? நம்மளே சொல்லாவிட்டால் யாரப்பா சொல்லுவார்கள்? ஆகவே தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். அதனால தான் அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு அழிவு வந்தது. முதலாவது தன்னை செயற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மற்றவனுக்கு சொல்லுகிற உபதேசம் அருமையா பலமா இருக்கும். நானே நல்ல நொல்ல மாதிரி இருந்து மற்றவங்களுக்கு நான் சத்தியம் சொன்னா யாரு கேட்பா? யாரு கேட்பா? நான் சொல்றேன், வாலிபர பிள்ளைகளே, உங்களைத்தான். உங்க தாய் உங்களுக்கு செவி கொடுக்க வேணும் என்றால் நல்ல நடத்தியில் உங்களை வாழ்க்கைக்கு நடத்தி காட்டுங்கள். அப்பொழுது உங்க தாய் உங்களுக்கு செவி கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நடத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்டுற வாழ்க்கையில் என் பிள்ளை சொன்னால் சரியா இருக்கும்னு தாய் முடிவெடுத்து பொறுப்புகளை உங்களிடத்தில் ஒப்பு வைப்பார்கள். அல்லேலூயா. ஏன் அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ய தாமதிப்பது? ஏன்? பாவங்கள். சில தேவனுக்கு விருப்பம் இல்லாத பாவம்னால தேவன் செய்கிற திட்டத்தை தடை பண்ணுவது நம்ம தான். அல்லேலூயா. பிசாசு இல்லை. பிசாசெல்லாம் ஒரு மூலையில் சப்பளங்காலம் போட்டு உட்காந்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு நம்ம அவன் பேரை சொல்லி சொல்லி அவனை நம்ம இன்னும் தூக்கி தலையில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு சாக்கடை, அவன் ஒரு சாக்கடை. அவனோடு சேர்த்து நம்மளையும் நரகத்தில் அழிக்க தான் அவன் நிறைய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறான். இங்கே லோத்து தேவ மனுஷனோடு இணைந்திருந்தும் தேவனுடைய திட்டத்தை அவனால் கேட்க முடியல. லோத்து இருக்கிற இடத்த ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்லணும்? லோத்துக்கிட்ட தான் சொல்லணும். அவன் தனித்து இருந்தான், உண்மைதான். அவன் தேவனோடு இருந்தான், உண்மைதான். என்னடா பாவம்ங்கிற அந்த பட்டணத்துக்குள்ளே போகாமல் அந்த முச்சிந்தியில் அவன் அந்த பட்டண சிந்தியில் உட்கார்ந்தது உண்மைதான். நீ பரிசுத்தமாக இருந்து என்ன பண்ண போற? நீ பரிசுத்தமாக இருப்பது முக்கியம்தான். ஆனால் உன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டியே. உன் குடும்பத்தை விட்டு விட்டு நீர் பரலோகத்துக்கு மட்டும் போனா தேவன் உன்னிடத்தில் கேட்க மாட்டாரா? உனக்கு கொடுத்த பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்குது? எத்தனை பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கிறது? நீ எவ்வளவு உண்மையா இருக்கிற? 50%, 100%, 10%? இப்படி ஆண்டவர் நம்மளை நிர்ணயம் பண்ணினா நம்ம எங்கே போவோம் சொல்லுங்க? எங்கே போவோம்? ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் செய்யலை, தெரியுமா? இன்னமும் கிருபையாக இருக்கிறார். பாஸ்டர் எப்பொழுது சொல்லுவார், கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று இணைந்திருந்து நம்மளை சீர்தூக்கி பண்படுத்துகிறது. ஆனால் அந்த கிருபையும் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காலம் இருக்குது, தெரியுமா? மறைமுகமாக சொல்லியிருக்கிறது, மறைமுகமாக சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை பெருகிற இடத்தில் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதே ஆண்டவர் தான் கிருபை இருக்கிறதுனா நீ பாவம் செய்யலாமான்னு கேட்குறாரு. ஆமாவா? அப்போ மறைமுகமாக சொல்லுது. ஹல்லேலூயா. இறந்து போனார் ஒரு ஊழியக்காரு, நல்ல பேர். அவர்கிட்ட ஒரு பேர் வந்தால் சொல்கிறேன், ஞாபகம் தனின்னு வருது. அவர்கிட்ட ஒரு பிரதர் போனாராம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், அந்த பாவத்தை நான் செய்கிறேன். அந்த பாவத்தை நான் செய்யும் போது எனக்கு தெரியுது அது பாவம்னு, ஆனால் நான் செய்கிறேன். அது எப்படி நான் செய்யாமல் இருக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் செய்கிறேன், டெய்லி செய்கிறேன். மிகப்பெரிய பாவம் அது அவர் சொன்னது. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ ஒரு கழுதை இருக்குது, ஒரு கழுதையை நீ கட்டிக்கிட்டே இருக்கிற, ஒவ்வொரு நாளும் அதை தீனி கொண்டு போகிற, மேய்க்கிற, அது கொடுக்குற காரியெல்லாம் செய்து நீ கட்டுற, மறுபடியும் அது குழியிலே விழுந்தா நீ என்ன செய்வேன்னு கேட்டார். ஒரு வாட்டி நீ கட்டுவ, 2 வாட்டி நீ கட்டுவ, 3ஆவது வாட்டி கட்டுவ, 100 வாட்டி கட்டுறேன்னு வச்சுக்கேன். ஒன்று அதோட மண்டை கொஞ்சம் ப்ராப்ளம், ரெடியா? அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சரியில்லை. ஒன்று. 2வது அந்த பாவத்திலிருந்து அது பொருளுது, வெளியே வர முடியல. இந்த பண்டி சேத்துலே பொருளும் பாரு, அந்த மாதிரி. அப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த பிரதர் இப்படியா கேட்கும் போது அவர் ஒன்று சொன்னாராம், நீ செத்து போயிருன்ட்டாராம். உண்மையிலே அவர் சொன்னாராம். யார் சொன்னான்னு சொல்லாதீங்க, இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது அந்த வேர்ஸ். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்கிறார், நீ செத்து போயிரு. ஏன் பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்கன்னா, நீ பாவம் செஞ்சு செத்து போறிய, அதுக்கு நீ செத்து போகிறதே நல்லது அப்படின்னு சொன்னாராம். உண்மை தானே?
என்னால் விபச்சாரம் பண்ண முடியாமல் இருக்க முடியாது என்று சொன்னாராம். ஓப்பனாக சொல்கிறேன், விபச்சாரம் இல்லாமல் என்னால், ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டார் அவர். இப்படி அந்த பாஸ்டர் சொன்னாரா, நீ அதிலே இருக்கிறதுனால நீ அந்த நிமிஷம் செத்து போகிறப்ப, அந்த நிமிஷம் செத்து போகிறனால உன் ஆத்மா ஆவி தேவனை விட்டு இடரெல்லாம் இருக்கிறிய. அப்போ தேவ ஆவியானவர் அங்கே துன்பப்படுறாரு, வேதனைப்படுறாரு. தேவனுடைய ரத்தம் சிந்துதல் வீணாக போகிறது. தேவன் உனக்காகப்பட்ட பாடுகளெல்லாம் வீணாக போகிறது. தேவன் உனக்காகப்பட்ட எல்லா காரியங்களும் வீணாக போகிறது. பிசாசு கை தட்டவும், ஆண்டவர் கவலையில் நிற்கவும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் இதனால வீணாகுது. ஆகவே நீ செத்து போயிருந்தாராம். அவருக்கு மிக கோபம் வந்துருச்சான். கோபப்பட்டு போயிட்டாராம் 2 வார்த்தை ஏற்றிட்டு. அப்போ கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், ஏன் பாஸ் அப்படி பேசுனீங்க? இல்லை, ஒவ்வொரு நாளும் அவன் பாவத்தில் இருக்கும் போது செத்து தான் போகிறான். ஒரு பாவத்தை செய்கிற மனுஷன் ஆத்மா எப்பொழுதோ செத்து போச்சுங்க, சரிதான் தான் நடமாடுது. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ஊழியக்காரர் சொன்னார். இங்கே லோத்தோட காரியமும் அப்படிதான். ஆவி எப்பயோ செத்து போச்சு. பிள்ளைகள் பாவம் செய்யும் போது, தகப்பனோடு இணையும் போது தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் தேவ சமூகத்தில் அவர்களை தன் தேவ சித்தத்துக்குள்ளே நடத்த முடியல? ஏன் தேவன் வார்த்தைக்குள்ள பிள்ளைகளை நடத்த முடியல? நான் அடிக்காமல் வளர்ப்பேன் என் பிள்ளைய. ஆகாஷ் எலுமினா வாங்காத அடி இல்லை, எல்லாத்துலேயும் வாங்கிட்டாங்க. பைப்பு குத்தா, ரோத்தான், ஒயரு, மோப்புக்கட்டை 5-6 உடஞ்சிருச்சு. நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையாக நான் அவர்களை சீர்திருத்தி வளர்த்து கொண்டு தான் வருகிறேன். 70 வயசு ஆனாலும் நான் தான் அவனுக்கு அம்மா, அவன் தான் எனக்கு பிள்ளை. நான் 21 வயசு ஆச்சுன்னா பரவாயில்ல, அவனும் தேவனும் இல்லை. 21 வயசு ஆனாலும் எனக்கு அவன் பிள்ளை தான். இயேசுவுக்கு நீ பிள்ளை தான்ப்பா, இயேசுவுக்கு பிள்ளை தான் நீ. ஆகவே பாவம் செய்யும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவியானவர் தேவை. தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு ஆவியானவர் தேவை. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டோம், நமக்காக உழைக்கிறவர் ஒரே ஆத்துமா ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவர் அதிகமாய் தேடுங்க, ஆவியானவர் குறித்து அதிகமாய் பேசுங்க, ஆவியானவர் குறித்து அதிகமா தியானிங்க. ஆவியானவர் வந்தா வரப்போகிற நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்ச்சுகிற ஆவியானவர் வந்ததனால தான் அப்போஸ்தலர் பவுல், படிக்காத பேதுரு, யோவான் எல்லாருமே தேவனுக்கு உகர்ந்த காணிக்கையாக ரத்தம் சிந்தனது காரணம் என்ன? ஆவியானவர் கொடுக்கிற பலம் வந்து ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பா நம்ம பேச முடியாது. அது பரலோகத்துக்கு உரிய தேவ பலனா இருக்கிறது. ஆகவே ஆவியானவர்கிட்ட நீங்க கேளுங்க, அப்பா இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்க பிள்ளைகளுக்காக 2 நாள் 1 நாள் உபவாசப்பட்டு ஜெபிச்சிருப்பீர்களா? குடும்பத்துக்காக 1 நாள் உபவாசப்பட்டு ஜெபிச்சிருக்கேன், என் கணவர் மாற மாட்டாரு, 1 நாள் உபவாசம் போட்டு ப்ரே பண்ணியிருப்பீங்களா? கேட்குறேன், நான் கேட்குறேன். என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு 21 நாள் உபவாசம் பண்ணி நான் கர்த்தரிடத்தில் மன்றாடினேன். நான் இது பெருமையாக சொல்லலை, நான் செய்தேன். கர்த்தர் என்னை நிலை நிறுத்திருக்கிறார். 21 நாள் கத்தலிக்கு, அவர் 7-8 முறை கத்தலிக்கு, ரொம்ப கஷ்டம்தான். நான் சொல்கிறேன், தமிழ்நாளில் கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம், கத்தலிக்கு ரொம்ப கஷ்டம். நானும் அடி உதலாம் வாங்கியிருக்கிறேன். என்னை மூஞ்சியை, கணவர் மூஞ்சியை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பயங்கரமாக புஷ்டிலாம் போட்டிருக்கிறேன். வயிற்றில் இருக்கும்போது நிறைய அடி வாங்கி என் 3வது பிள்ளை கலைந்து போனதும் உண்டு. சகலவற்றையும் நானும் உங்களைப் போல மற்றவர்களை போல அடி வாங்கிதான் வாங்கிதான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று நான் பிடித்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தைரியமாக சொல்கிறேன், என் பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க, தெரியும் அவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க. அப்போ தைரியமாக சொல்கிறேன். இப்போ என் கணவர் பார்த்தா எப்படி இருக்குது? பார்க்க மறைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள பஞ்சி. ஆண்டரை கை தட்டுவோமா? உண்மையிலே சொல்கிறேன், ஜெபத்துக்கு உள்ள மதிப்பு உங்களுக்கு தெரியாது. 21 நாள் உபவாசம் போட்டு என் கணவருக்காக ஜெபித்தேன். 3 முறை என் ஜெபத்தை கர்த்தர் சீர்திருத்தினா. ஏன் சொல்கிறேன், ஜெபத்தை குறித்து இருக்கிறனால நான் அது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் பையன் சாக போகிறான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் அவன் சாக போகிறான்.
நானும் அன்றுக்குள்ளே கொஞ்சம் விலகி தான் இருந்தேன் அந்த டைமில். ஆனால் கர்த்தர் தான் ஏற்படுத்தினார் அந்த உறவு. ஹல்லேலூயா. டைம் போகுது, ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என் கணவரை என் பிள்ளை மூலியமாக கொண்டு, ஏன்னா கத்தோலிக்கக்காரங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. என்னன்னா பொருத்தனை பண்ணால் அது பயப்படுவாங்க. பொருத்தனை பண்ணால் செஞ்சிடணும். அந்த ஒன்று ஆயுதத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். அந்த பயத்தை எனக்கு ஆயுதமாய் நான் எடுத்துக்கொண்டு, அவங்க பொருத்தனை மாதாவுக்கு பொருத்தனை பண்ணால் அவங்க வந்து செஞ்சு ஆகணும், இல்லாட்டினா சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரி தமிழால் எல்லா ப்ராப்ளமுமே அவங்களும் ஒன்று செய்வாங்க. அப்போ அது ஒரு பலவீனத்தை நான் எனக்கு ஆயுதமாய் கொண்டேன். நான் கர்த்தரிடத்தில் என் பையனை ஒப்பு வைத்து வருகிறேன்னு சொல்லி ரொம்ப எகென்ஸ்டாக தான் இருந்தார். போட்ட 21 நாள் உபவாசம். அந்த டைமில் நான் பாஸ்டர் ஆமோஸோட தீர்க்க தரிசனமும் கனவு பற்றி படித்து அது எப்படி வியாக்கியானம் பண்ணுவது என்று 3 வருடங்கள் படித்திருந்த காலம் அது. 2010க்கு பின்னால் அது. அந்த காலத்தில் 3 வருடங்கள் நான் அவரோடு இருக்கும்போது பக்தி வைராக்கியம் பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம இரவெல்லாம் கர்த்தர் இடத்துல உட்காந்துன்னா உட்காந்துருப்பேன். ஓஷிப்புனா உயிர் எனக்கு அந்த மாதிரி. அப்போ தேவ சமூகத்திலே தான் இருப்பேன். 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆண்டு சமூகத்திலே தான் இருப்பேன். ஒரு வாட்டி ஆண்டு என்னோட பேசினேன், உன் கணவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவேன், அவருக்காக நீ ஜெபி அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். 21 நாள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் விடிய காலை மணி 3 இருக்கும். 2 நாள் உபவாசம் போய்கிட்டு இருக்கும்போது 2வது நாள் ஆண்டவர் பயங்கரமாக பேசினார். ஆண்டவர் பயங்கரமாக பேசி சில காரியங்களாக சொல்லி ஆண்டருக்காக ஒப்பு வைத்து நம்ம குடும்பத்தை செக்ரிஃபை பண்ணி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்ன, கணவரை கொண்டு வருவேன், அதற்கு நீ வழக்கரியம் செய்யாமல் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பிசாசு பார்க்குறான். பிசாசு நம்ம ஜெபிக்காம ஆண்டவர் கொடுப்பார் தான். ஆனால் பிசாசு எப்பொழுதும் தன் சகோதரருக்கு முன்பதாக அவன் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஜெபிக்கலை, உன் பிள்ளைன்றனால நீ அவனுக்கு ஜெபிக்காமையே நீ எல்லாமே செய்கிறியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட குற்றம் சொல்ல ஒருத்தன் இருப்பான். தேவ சமூகத்திலே பிசாசு போய் நின்றவன். தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக யோபு குறித்து அவன் பேசினவன். நல்லா ஞாபகத்து கொள்ளணும். ஆண்டு சொல்லாமல் செய்வார் தான். ஆனால் நீ என்ன விளக்கரியும் செலுத்தியிருக்கிற என்று கேட்பார். 21 நாள் உபவாசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து 3 முறை என் ஜெபத்தை ஒரு முறை என்னை நல்ல ஆண்டவரே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் ரொம்ப ஆசையாக அம்மா தான் சொல்லுவார். நல்லா செல்லம் தான், லவ் பண்ணும்போது எல்லாம் செல்லம் குட்டி தங்கம் தான் எல்லாமே இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் நல்ல துணி கரு துணியாக மாறும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ நல்லா தான் இருந்தார். அப்போ நான் ஒரு வாட்டி ப்ரே பண்ணேன், ஆண்டவரே என் கணவரை நடிக்கக்கூடாது, என் அன்பாக பேசணும் அல்லாச்சு. அப்போது கொஞ்ச நாள் ஜபிச்சு ஒரு மாதத்துக்கு முன்னே நல்லா ஸ்மூத்தாக போச்சு. 1.5 வருஷம் அடியே இல்லை. உண்மையிலே கணவர் இருந்தால் கூட அவர் சொல்லுவார் அடியே இல்லை. அப்புறம் பார்த்தா செம்மடி. அப்புறம் பார்த்தா மாமியா அந்த சைடுலேருந்து சில காரியங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட தான் போகணும். வேறு யார் இருக்கா நம்மளுக்கு சொல்லுங்கள்? நான் ஏற்கனவே அனாதை. அடித்தா அண்ணன் தம்பி யாராவது கேட்பான்? ஆண்டவர்கிட்ட தான் நான் போய் கேட்பேன். ஆண்டவரே யார் இருந்தாலும் இல்லை, எனக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி? நீ தான் அடிக்கக்கூடாது தானே சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலையே அப்படி சொன்னார். ஆமாவா ஆண்டவர், நான் இன்னும் என்ன ஜெபத்தில் நான் மிஸ் பண்ணேன்? ஆனால் ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், அநேக நேரத்தில் நம்ம தவறான ஜெபங்களை எடுத்துக்கிறோம். கவனமாக மற்றவருக்கு நம்ம ஜெபிக்கும் போது, நமக்கு ஜெபிக்கும் போது, நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அப்போ தான் நான் அறிந்து கொண்டேன், ஆண்டு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அடி மறுபடியும் வந்துச்சு, ஆண்டவரே என் கணவர் ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது ஆண்டு சொன்னார், நீ மனுஷனை போல் கேட்டீங்கன்னா மனுஷன் மாதிரி தான் இருப்பான், நான் என்னை போல் நீ கேட்கலையே அப்படின்னாரு. ஆண்டு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார், யாரையும் சொல்ல மாட்டார். இப்போ என் கணவர் கை தூக்கணும், ஐயோ அந்த பாவம் எனக்கு வேண்டான்னுட்டு ஓடுவார். உண்மையிலே சொல்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபத்தை நான் மாற்றினேன். ஆண்டவரே உம்மை போல் அன்பு உள்ளவர், உம்மை போல் என்னை அடிக்கக்கூடாது, உம்மை போல் என்னை கனப்படுத்துவரா, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், நானே தவறாத காரியங்கள் செய்யும் போது தன் வீட்டை கட்டாதவன் எப்படி சபை கட்டுவான் என்ற வார்த்தை இருக்குது. ஆண்டவரே நான் என் வீட்டை சீர்படுத்தி கொள்கிறேன், அப்புறம் நான் சபையை கட்டுறேன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் ஊழியத்தை கற்று 2010 தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள நாம் நம்ம பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக மனைவி உபவாசம் பண்ணி ஜெபிங்க. உபவாசத்தினாலே சகலவற்றையும் நம்ம சுதந்திரத்துக்கு முடியும்.
எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் போட்டு தேசத்தை மாற்றம் காப்பாற்றல, யூத ஜனங்களை காப்பாற்றும்படி தன் ஆத்துமாவையே ராஜா மத்தியில் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். ஆகவே நம்மளுடைய குடும்பத்தை லோத்து போல நம்ம நடத்தக்கூட. மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைகள் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்கன்னா எங்கிட்ட என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். பிள்ளைங்க கிட்ட கேட்காதீங்க. என்ன இடத்துல என்னப்பா மிஸ்டேக், நான் சரியாக நடத்தலையா, இல்லை என்னுடைய வார்த்தை என்ன பிள்ளைங்களுக்கு ஹர்ட் ஆகுது, என்னுடைய குடும்பம் என் சபையில் மற்றவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் என்ன வார்த்தை ஹர்ட் ஆகுது, நான் ஒருத்தவங்களை கோவித்துக்கொள்ள முன்ன அடி பட்டையை கலப்புறாள், ஆனால் இப்பொழுது நான் கோவித்துக்கொள்ள அந்த வசனம் தான் எனக்கு முன்ன வரும். நீ பொறுமையாக இரு, கேட்க பொறுமையாக இரு, பேச பொறுமையாரு, நான் எது செய்தாலும் வசனத்தின் கை கொண்டு நான் செய்ய நான் என்னை பழக்க வைத்து கொண்டேன். கோவப்பட்டா 2-3 நாள் கழித்து பேசுன்னுவார் ஆண்டவர். 2-3 நாள் கழித்து பேச, இப்போ பேசாதேன்னுவார். சுட சுட சோறு வாயில் வச்சு என்ன ஆகும், சுடும். சுட சுட தண்ணி குடித்தோம், சுற்றுச்சு. சுட சுட எதுவுமே கையாளாத என் சமூகத்துக்கு வா, இளைப்பாறல் கொடுத்து இளைப்பாறுதலை பெறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம் வேறு விதமாக இருக்குது, ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவன் பக்கம் எப்படி திரும்புவது, தேவன் பக்கம் எப்படி இன்னும் நான் ஊண்டுகோலாக இருப்பது. நேற்று பாஸ்டர் சொன்னபடி எப்படி ஆரோக்கியமான உபதேசத்தில் நாம் நம்மளை சீர்படுத்தி ஆரோக்கியமாக எப்படி வளருவது, ஆத்மா புஷ்டியாக இருக்கிறதுக்கு பரலோக மேன்மை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. சரித புஷ்டியாக நம்மளுக்கு பூமியில் சகல விதத்தையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் சாப்பாடு. ஆனால் ஆத்மா புஷ்டியாக வேணுமென்றால் பரலோகத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற காரியத்தை மாத்திரம் நம்ம பேச வேண்டும், யோசிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அநேகர் ஆசீர்வாதம் வேண்டும், எல்லாம் வேண்டும் தான். ஆனால் இதெல்லாம் பூமிக்குரியதே. நீ சாகர வரைக்கும் நம்ம கேட்போமானால் பரலோகத்துக்குரியது எத்தனை வயசுல நம்ம கேட்போம்? நான் அதுதான் எப்பொழுதும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா ஆசீர்வாதம் வேணுமாப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனால் பூமிக்குரியதே உன் காலம் முடிகிற வரைக்கும் கேட்டால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாத மேன்மைகள் 1000 கொட்டி கிடக்குது. எப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான், லோத்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான், லோத்து அசட்டை பண்ணப்பட்டான். ஆபிரகாம் பரிசுத்த குடும்பத்தை நடத்தினான், லோத்து பரிசுத்த குடும்பத்தை நடத்தவில்லை. ஆகவே நடத்துவதற்கு ஆவியானவர் உதவி தேவை. சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு தேவ சமூகம் இல்லாமல் வேற ஒன்றுமில்லை அம்மா. பெண்கள் அதிகமாக நான் சொல்வது, நான் கவுன்சிலிங் பண்ணாலும் இதுதான். நம்ம குறை சொல்லி கொண்டே இருக்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் சரியில்லையா, எந்த இடத்துல என்ன சரிப்படுத்தி கொள்ள எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டு சொல்ற ஒரு கற்புள்ள ஸ்திரீ தன் நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லி இருக்க, பிள்ளைகளையும் புருஷனையும் ஆதாயப்படுத்தாதவள் எப்படி ஊழியத்தை ஆதாயப்படுத்துவார்? பிள்ளைகள் குடும்பங்களை ஆதாயப்படுத்த எப்படி தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும்? பிள்ளைகளை ஆதாயப்படுத்த தகப்பன்மார்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை கேட்க முடியும்? தேவனுடைய குரல் என்னென்று தெரியாமல் இருக்கிறவர்கள் 99% என்னைக்கு தேவனுடைய குரல் கேட்பீர்கள்? என்னைக்கு தேவன் பேசுவது இதுதான் என்று அறிந்து கொள்கிறீர்கள்? ஒரு சகோதரிகிட்ட தேவன் பேசினார் என்று சொன்னார்கள். உண்மைதான், தேவன் பேசுவார். எப்படி அம்மா பேசுவார்? எப்படி வேத வசனத்தில் பேசுவார், ஊழியக்காரர் மூலியமாக பேசுவார், வசனத்து மூலியமாக தீர்க்கதரிசி கனவு எல்லாத்துலேயும் பேசுவார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? அந்த சகோதரி வாழ்க்கையே சரியில்லை, ஆண்டவர் பேசுகிறாரு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சாட்சி பார்க்குறோமா இல்லையா? அப்போ முதலாவது சாட்சி தானே, தேவன் அவர் சாட்சி தான் முக்கியம். பரலோகத்துக்கு போனோம்டா ஒரு வீசா தேவை. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்த வீசா வேணும். பரிசுத்த வீசா இல்லாம நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாதுப்பா. சிங்கப்பூருக்கு போகணும்னா வீசா வேணும் தானே, இந்தியாவுக்கு போகணும்னா வீசா வேணும் தானே, அமெரிக்காவுக்கு போகணும்னா வீசா வேணும் தானே. அப்போ பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்த முத்திரைப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் முத்திரை இல்லாமல், வீசா இல்லாமல் நம்மளால போக முடியாது. பரலோகத்துக்கு போவது 2வது காரியம். முதலாவது தேவன் வருகையில் எடுத்துக்கொண்டு 1000 அரசாலத்தக்கதாக தேவன் வருவார்.
1000 ஆண்டு அரசால தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்ன நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். முதலாவது பரலோகம், இரண்டாவது முதலாவது 1000 வருஷ அரசாலத்துக்கு நாம் போக வேண்டும். அது போவதுதான் இரண்டாம் வருகை, ரகசிய வருகை. ஹல்லேலூயா. பைபிள் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். முதலாவது 1000 ஆண்டு அரசாக ஆளுகைக்கு நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நம்மளுடைய நல் நடத்தை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் சத்தத்திலே நம்ம வாழ்க்கை நடக்கும் போது தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவராக இருக்கிறார். அதுக்கு எல்லா வசனங்களும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஆனா பாருங்க, எபேசியர் 5:15 எடுங்க, முடிக்க போகிறேன். ஆவியானவர் நடத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவசியம். ஒரு வீடில் ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு நல்ல முடிவு எடுத்தா அந்த குடும்பமே நல்ல முடிவுக்கு கொண்டு வரும். அந்த முடிவு அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக, அந்த பட்டணம் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, அந்த தேசம் மாநிலத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவா. அப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற நான், மற்றவர்களுக்கு கண்ணீர் விடுகிற நான், மற்றவர்களுக்காக நான் பரிதபிக்கிற நான் முதல் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஏன் சில ஜெபம் கேட்கப்படுகிறது? எனக்கு ரொம்ப சந்தேகம் இந்த மாதிரி காரியத்தில். ஆண்டவரே, சில பேர் ஜெபம் சீக்கிரம் கேட்குது. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வியாதியில இருந்து படுக்கையாக இருக்கும் போது அந்த சில ஊழியக்காரவங்களாம் போய் ஜெபிச்சிருக்கிறாங்க. நண்பர்கள் உறவுகள்லாம் ஜெபிச்சிருக்காங்க, நடக்கவே இல்லை. இது உண்மை சாட்சி. ஒரு ஊழியக்காரர் மிகப்பெரிய வேதனையில், போராட்டத்தில், பலவீனத்தில் இருக்கும் போது இந்தியாவில் உள்ளவர் அநேக போய் ஜெபிச்சிருக்காங்க, அந்த காரியம் நடக்கலை. ஆனால் ஒரு ஊழியக்காரர் போய் அந்த காரியம் நடந்தது என்று அவர்களுடைய சாட்சிகளை நான் பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டேன். ஏன்னா ஜெபிச்ச ஊழியக்காரர் 24 மணி நேரமும் அவர் மண் இருக்குல்ல, அந்த மணல் அதை கொட்டி அதில் முழங்கால் பண்ணி ஜெபிப்பாராம். செக்ரிஃபை ஜெபம், தியாகமுள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும், தியாகமுள்ள ஜெபம் குடும்பத்தை ரட்சிக்கும், தியாகமுள்ள ஜெபம் தேசத்தை சேமத்துக்குள்ளே கொண்டு வரும். அந்த ஊழியக்காரர் அப்படியாக ஜெபிப்பாராம். ஏன்னா ஆண்டவர் சிந்தனை ரத்தத்துக்கு ஈடாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஊழியம் செய்வர் அல்ல, அவரோட ஊழியமே ஜெபிக்கிற ஊழியம். அவர் அந்த மணலை கொட்டி அந்த சுற்றி அந்த காடு மாதிரி இருக்குமா, அதில் மணலை கொட்டி அதில் முழங்காலில் ஜெபிப்பாராம். ரத்தம் ஊற்றுமா, பரவாயில்ல நான் ஆண்டருக்காக ஜெபிக்கிற ஊழியம் செய்கிறேன்னு அந்த மாதிரி ஜெபித்த ஒரு மனுஷன் இந்த காரியங்கள் கேள்விப்பட்டு அந்த ஊழியக்காரர் இடத்துல அவர் போய் ஜெபிக்கும் போது ஒன்றை ஸ்போர்ட் அற்புதம் நடந்துதான். இது உண்மை சாட்சி. ஏனென்றால் தியாகம் உள்ள ஜெபம், நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் சுகம் வந்தே ஆகும். நான் நிறைய பார்ப்பேன். விஜயேந்திர தம்பி அவர் நிறைய காரியம் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அவர் இடத்துல ஒரு நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு காரியங்கள் இதை புகழ்ச்சிக்காக அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே நல்ல ஊழியன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சில காரியங்கள் அவர் சொல்லுகிறது நடக்கிறது நான் உறிந்து கொண்டேன். எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க, உண்மைதான். ஆனால் அதுக்காக சகிக்காமலே தன்னுக்காக உள்ள எல்லா கரிசம்லும் சாப்பிட்றது கூட இல்லை, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்காக தியாகம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் கேட்குறா. ஏன் நம்ம பண்ணால் கேட்க மாட்டுற? அதே ஊழியக்காரர் பண்ணுறது கேட்குது, ஆண்டு கேட்குற. அல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை பண்ணியிருக்கோம், ஏன் ஆண்டு கேட்கலையா? காது இல்லையா? நீங்கள் யோசிக்கணும். நான் ஆண்டுகிட்ட இதுக்கு நான் கேட்டிருக்கேன். ஆண்டு சமைக்கும் போது வீட்டு கூட்டும் போது பேசுவார் என்னோடு. சில காரியங்களுக்கு பேசுவார். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குது, ஆண்டு பேசுவார். பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவனோட ஜெபம் கேட்கப்படாது. அப்போ நான் பரிசுத்தம் கேட்குறேன் இல்லை, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமானால் ஏன் நம்மளால் செய்ய முடியல? நான் உங்களை சொல்கிறேன், நான் ஜெபிக்கும் போது 2 நாள் 21 நாள் உபவாசத்தில் நான் இருக்கும் போது 2வது நாள் பிசாசு என் கண்ணு முன்னுக்கு வந்து என்னென்னா, நான் அவனை மகிமைப்படுத்தலை, அந்த சாட்சிகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி என்னுடைய பேச்சை முடிச்சு கொள்ள விரும்பப்படுகிறேன். என் கணவருக்காக நான் ஜெபிக்கும் போது 2வது நாள் நல்ல ஓஷி 3 மணி அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டறிவான் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்கன்னு அவங்கள பார்க்கணும். ஏன்னா அப்போ ஆமோஸ் கூட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்க முடியாது, அவங்க ஆவி எரியும், தட்டி விட்டுருவார்.
ஏன்னா ஒரு பட்டணத்துக்கு நாங்கள் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது காது கேட்காது செவிடு ஒரு பையனை பேச வைத்தார் அப்பா ஆமோஸு. நான் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தேன், அற்புதங்களை நான் பார்த்தேன். அதனால் எனக்குள்ளே ஒரு பற்றி எரிந்து என் கனவு ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த டைமில் ஆண்டருக்காக நான் அதிகாலையில் எழுந்திருவேன். 3 மணி முதல் ஜாமத்தில் கத்தரை தேடுகிறேன், கண்டடி நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா நான் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி அந்த நாளில் நான் ஜெபித்த நாட்களில் கத்தர் என்னோடு பேசினார், நல்லா பேசினார். நாள் அற்புதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. 9-8 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. மறுநாள் ஜெபிக்கும் போது 4-4:30 இருக்கும். என் மண்ணுக்கு மம்மி போல் பிசாசு வந்தான். எப்படி நான் பாஸ்டர் விஜயனை பார்க்குறேனோ, எப்படி மலரை பார்க்குறேனோ, எப்படி உங்களை பார்க்குறேனோ, அதே போல் என்கிட்ட ஒரு 2 ஸ்டெப்புக்கு முன்னே தான் அவன் நிற்கிறத நான் பார்க்குறேன். கண்ணகரைன்னு உருவம் இல்லை, அவனுக்கு உருவம் இல்லை. வேத வசனம் சொல்கிறது உண்மை, நான் பார்த்தேன். அவனுக்கு உருவம் இல்லை. அல்லேலூயா. கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, அதெல்லாம் வேற பிசாசு, அதெல்லாம் குட்டி சின்னது நான் நினைக்கிறேன்ல. ஆனால் நான் உண்மையிலே பார்த்தேன். 2 ஸ்டெப்புக்கு முன்ன பார்த்துட்டு என்னால் பேச முடியல. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு, இது உண்மை. நான் இங்கே எனக்கு போராட்டங்கள் நடக்குது, மேலே என் கணவருக்கு ஒரு காரியங்கள் நடக்குது. பிசாசு சில காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. என் கணவருக்கு ஒரே போராட்டம். மேலே கீழே நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறது பிசாசு தடுக்க. நீ இயேசுவை என்ன மிஞ்சி பார்த்துருவியா? நீ இயேசுவை எனக்கு மீறி பார்த்துருவியா? என்னை தாண்டி நீ போய் பார்ப்பியாங்கிறதுக்காக அவன் அங்கே நிற்கிறான், என் கண்ணு முன்னுக்கு நிற்கிறான். நான் மிகவும் பயப்படலை, ஆனால் நான் அப்படியே நிற்கிறேன். ஆனால் என் ஆவி அந்நிய பாஷையில் பேசு என்று சொல்லி ஆவியானவர் என்னை உசுப்பி விடுறத நான் பார்க்குறேன். ஆவியானவர் என் இருதயத்தில் அந்நிய பாஷையில் பேசு, நீ அவன் ஒன்றை செய்ய மாட்டேன், நீ பயப்படாத. நான் அப்படியே பார்க்குறேன். கிட்ட 2 நிமிஷம் நான் அவனை பார்க்குறேன். அவன் பார்த்ததுனால நான் சொல்லலை. இது ஏன் சொல்கிறேன்னா, தேவனை தேடுகிறவர்களுக்கு கட்டாயம் தேவன் முன்னே நிற்கிறவர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். நீங்கள் செய்யாதீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டர்கிட்ட வைராக்கியமாக நான் தேடினேன். ஆனால் இன்ன வரைக்கும் அதே டைமை நான் கொடுத்தாலும் ஆண்டர் இன்னும் என்னை பார்க்கல. ஏன்னா நான் செஞ்ச மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்க்குறேன். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அன்ன பாஷையில் பேசு அப்படின்னு. பேசி கொஞ்ச நேரத்தில் அவன் போயிட்டான். ஆனால் என்னுடைய வாய் திறக்கலை, என் ஆத்துமா மட்டும் பேசுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசு, அந்நிய பாஷையில் பேச, அவன் உனக்கு முன்னே நிற்க முடியாதுன்னு. அப்போ நல்லா முடிஞ்சிருச்சு. நான் அந்நிய பாஷையில் கட்டி அவனை 20 நிமிஷம் ஒரு போராட்டம் நடந்துச்சு. ப்ளோவாயிரும், மண்டை கிருன்னு ஆயிரும். அந்த டைமில் ப்ளோவாகி என்ன வேர்த்து ஊற்றுது உடம்பு பூரா. விடிய காலையில் எப்படி வேர்த்து ஊற்றும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் தான் உதவி செய்தார். நீ அவனுக்கு பயப்படாத, எகிர்த்து நில், பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். அந்த டைமில் 2வது நாள் 3வது நாள் வந்தது. 3வது நாள் கீழே நான் ப்ரே பண்ணலை, மேலே போயிட்டேன். கீழே இருந்தால் தானே நீ வர, மேலே போனால் வரமாட்டல என்ட்டு ரூம்பு அடைச்சிக்கிட்டு மேலே கணவர் பிள்ளைங்க தூங்குறாங்க, நான் கீழே முழங்கால் இல்லை. 3 முறை நானே கீழே பார்க்குறேன். லைட்டு தெரியும் தானே கீழே. இது உண்மையாக நடந்துச்சு. கிட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். இது உண்மை. என் கணவர் அந்த டைமில் ரசிக்கப்பட்டு கீழே பார்க்குறேன். ரூம்பில் யாரும் நடக்கிறது இல்லையே, படி லைட்டு திறந்துருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். பார்க்குறேன், இல்லை. ஆண்டவரே சோத்திரம். பார்க்குறேன் மறுபடியும். உண்மையாக ஆண்டு பரலோக சாட்சி ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நடந்தது. 3வது வாட்டியும் தட்டுனுச்சு. நான் இப்படி பார்த்த ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் அந்த நாள் ஃபுல்லாக ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அப்போது கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு புரியல, அந்த 3 வாட்டி தட்டுனது யார் அப்படின்னு. அவர் சிரித்தார். அவர் ஏன் சிரிக்கிறான்னு தெரியும். அப்போ நம்ம கற்றுக்கொண்டு வர காலம் தானே. இதோ வாசப்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா வந்தது இயேசு. கை தட்டுவோமா? வந்தது இயேசு. நானோட பக்தி வைராக்கியத்தை என்கவுண்டர் நான் விட்டுட்டேன் ஐயா, மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் இயேசுவை பார்த்துருந்தேன், வேற லெவல் ஆகிருக்கும் என்னுடைய ஊழியம் உண்மையிலே. ஆனால் அந்த வழி இன்ன வரைக்கும் ஏன் இருக்குது? நான் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. எனக்கு அப்போ தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நான் கத்துற இடத்துல கேட்டு கற்றுக்கிட்ட ஆள். மனுஷன் இடத்துல நான் கேட்டதே இல்லை, பைபிள் கிளாஸை தவிர.
அல்லேலூயா. எல்லாமே அறையில் போவேன். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, உங்கள் பிள்ளையை ரட்சிப்பதற்கு பிசாசு எப்பொழுதும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். நம்ம தான் உறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் சொல்ல வரேன். அதை தான் யோத்து மிஸ் பண்ணிட்டாரு. யோத்து மிஸ் பண்ணி என்ன இருக்குது, அந்த கட்டத்தில் அவர் சர்ச்சுக்கு முடிஞ்சுது. பாவத்தில் குடும்பம் போயிடுச்சு. அழிக்க ஒரு தூதர்கள் வரார்கள். அவரை காப்பாற்றி நீ என்னப்பா பண்ண போகிற? ஆக்குவதற்கு ஒரு தூதனை, தேவகுமாரனே வந்து, பிதாவே வந்து ஆபிரகாமோடு இணைந்து பேசுகிற ஆசீர்வாதம் அல்லவா நமக்கு வேணும். இந்த காரியத்தை சொல்லி உங்களை நான் திடப்படுத்த ஆசைப்படுறேன். நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர் கர்த்தர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவிக்கு, ஆவியானவர் வார்த்தைக்கு நம்மளை இடம் கொடுத்து நம்ம வாழும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த. அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இயேசு ஆவியானவர் வழிநடத்தல் அறிந்திருந்தாலும் முழுமையாய் நம்ம அனுபவிக்கிறது இந்த புதிய ஏற்பாடு காலகட்டத்தில். ஆவியானவர் வழிநடத்தல் நம்மளோடு இருந்தால் உலகத்து எந்த எல்லையும் சரி நம்மளால நம்ம ராஜ்யத்தை பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. நிறைய வசனங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, முதலாவது நம் குடும்பத்தையும் நாம் நம்ம சபைகளையும் சீர்படுத்தி கொண்டு போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவா. நம்மளுடைய ஆணிவேர் எங்கன்னு பாருங்க. நம்மளுடைய குடும்பத்தின் ஆணிவேர் எங்கன்னு பாருங்க. தேவன் நம்மளை அழிக்காதபடிக்கு, தேவன் நம்மளை புறக்கணிக்காதபடிக்கு, தேவன் நம்மளை விட்டு முகத்தை திருப்பாதபடிக்கு, நம்மளுடைய எந்த இடத்துல நம்மளுடைய காரியங்கள் சரியில்லையோ அந்த இடத்துல நம்ம சரிப்படுத்திக் கொள்ளுவோம். முதலாவது நமக்கு சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் குடும்பத்தை முதலாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 பேர் 20 பேராய் மாற வேண்டும், 20 பேர் 60ஆய் மாற வேண்டும் என்றால் 10 பேருடைய நடக்கை ரொம்ப முக்கியம் அல்லவா? 10 பேருடைய நடக்கை சீர்திருத்த வாழ்க்கை, சீர்திருத்த வார்த்தை முக்கியம் அல்லவா? ஒருவன் மீதும் சீக்கிரமா கையை வையாதே என்று வேதம் சொல்லுக. கர்த்தருடைய இடத்தில் சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கமானால் ஆவியானவர் உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் மனுஷனை வழிநடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, பிசாசு உங்களை பயமுற்றலாம். கர்த்தர் சொன்னது செய்யமளவும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னார், முடியும் வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. ஈசாக்கு அங்கிட்டு சகல ஜனங்களும் காணும்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்று சோதோகுமாராவில் இருந்த லோத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க, ஆபிரகாமையும் நினைச்சு பாருங்க. இந்த 18-19 வசனத்துக்கு கேப்ல தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். உங்களையும் ஆசீர்வதி. அதற்கு நம்மளை வழிவகுக்கிறது ஆவியானவர் உதவி ரொம்ப தேவை. அன்பு பிள்ளைகளே, இதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியானவரை கூப்பிடுங்க. என் குடும்பத்தில் ஆவியானவர் வர சொல்லுங்க. சபையில் அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுங்க. 1 மணி நேரம் அந்நிய பாஷையை நீங்க எடுங்க. 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. 20 நிமிஷம் கொஞ்சம் கூட்டுங்க. அந்த பாடலிலே, அந்த ஜபத்திலே ஒரு பாடலை எடுத்து அந்நிய பாஷையிலே ஜபிங்க. அந்நிய பாஷையிலே ஜபித்து அதை 1/2 மணி நேரம் ஆக்குங்க. 1/2 மணி நேரத்தில் அப்படியே இன்னொரு பாட்டை எடுத்து அந்நிய பாஷத்திலே போய் 1 மணி நேரம் ஆக்குங்க. அந்நிய பாஷை என்பது தேவனுடைய பாஷையாக இருந்தாலும் மனுஷன் பேசும் பாஷையாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தா அதில் ஏதோ ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் ஒரு காரியம் செய்தார், அதுக்கு காரணம் உண்டு. ஆக அந்நிய பாஷை பேசி தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை என்பது தேவனுடைய ரகசியம் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்கிறவர் ஆவியானவர். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியம் இவைகள் எல்லாம் நடத்தும் போது கர்த்தர் உங்களை வெளிப்பாடு கொடுத்து நடத்துவார். ஒவ்வொரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி எதற்காக? அவர்கள் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். பெரிய தீர்க்கதரிசி ஆனாலும் சிறு தீர்க்கதரிசி ஆனாலும் ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துகிற வகை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறது, பழைய காலத்தில் அல்ல, புதிய காலத்தில் இன்னும் வெளிரங்கமாக ஆவியானவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார்.
இருக்கிறார். நீங்கள் தயாரா என்று உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. என்னால ஒரு இடம் ரட்சிக்கப்பட வேண்டும். சோதோம் குமரா மாதிரி போகக்கூடாது. ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வாத பட்டணமா இருக்க வேண்டும். ஒரு தலையை கொண்டு ஒரு ஆளுகை செய்வாரானா 10 தலையாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஆளுகை செய்வார்கள். இந்த குட் நியூஸ் சபையில் அப்படியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன்னைத்தானே சோதித்து பார்ப்போம். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக தன்னைத்தானே சோதித்து பார்த்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் வந்தா சகலவற்றையும் ஆண்டவர் அவர் சொல்லி கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக எச்சரித்து அவர் தேவன் வழியில நடத்துகிற வாழ்க்கைக்குள்ள நம்ம நடத்தி செல்கிறவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளுக்கு இடம் கொடுத்து